வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சபரிமலை ஐயப்பன் கோயில் சார்ந்த முக்கியமான விஷயங்கள்ல என்னென்ன, இதை பத்தி தான் முழுக்க இந்த ஷோல பேச போற. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கலியுக கடவுள்கள் இந்த பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லா தெய்வங்களையும் தாண்டி ஒரு தெய்வம் மேல நிற்கும். வேற யாரும் இல்ல, ஐயப்பன். ஐயப்பனோட ஸ்டோரி சம்பந்தமா நாம் ஏற்கனவே 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோஸோட லிங்கை கொடுத்துருக்கேன், அதை மறக்காம பாருங்க. அந்த 2 வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கண்டென்ட் உள்ள போகலாம். ஐயப்பனோட அவதார காரணம் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மகிஷாசுரன், இவனை துர்கை வதம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மகிஷாசுரனோட சகோதரி மகிஷி சகோதரனோட சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு தேவர்களையும் எல்லாரையும் போட்டு வாட்டி வதைச்சதாகவும், அதுக்கு பிறகு இந்த வதைப்புக்குள்ளான எல்லாருமே மும்மூர்த்திகள் கிட்ட வேண்டி நின்றதாகவும், இதுக்கு பிற்பாடு சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி, அதாவது மோகினி அவதாரத்தை விஷ்ணு எடுப்பாரு, சிவபெருமானும் மோகினியும் கூடி அதன் மூலமா பிறந்தவர் தான் ஐயப்பன். அதாவது மகிஷி சாகாவரம் வாங்கியிருப்பாங்களே, அதுல இருக்க ஒரு பெரிய ஹோலே பாத்தீங்கன்னா இது போல ஒரு மாறுபட்ட பிறப்பால மட்டும்தான் எனக்கு மரணம் நேரணுமே தவிர வேற எந்த ஆயுதத்தாலும் நேரக்கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த அவதார நிகழ்வு நடந்துருச்சு. சோ ஐயப்பன் அவதரிக்க காரணமே மகிஷி அப்படின்ற அந்த அரக்கிய அழிக்கணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த பந்தல ராஜா அரண்மனைக்குள்ள மணிகண்டனா ஐயப்பன் எப்படி போனாரு, அந்த கதைகள் எல்லாத்தையும் நீங்க பழைய வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சோ ஐயப்பன் ஒரு வழியா மகிஷியை வதம் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த இடத்துலயே அவரோட கோயிலும் எழும்பி நிக்குது. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஹிந்து மித்தாலஜியை பேஸ் பண்ண கதை சார்ந்துதான். ஓகேவா? இதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் ஆர்த்திகவாதிகளாகவும் இல்லைன்னா பகுத்தறிவாளிகளா இருப்பீங்க பாத்தீங்களா, உங்களோட கையில விட்டுறேன். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களும் பெருசா எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு கோயில்ல பிரம்மச்சரியம் தவறாம நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உலகத்திலேயே இப்பேற்பட்ட பெருமை இருக்க ஒரே ஒரு கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயில் தான். அங்க பிரம்மச்சரியம் இப்ப வரைக்கும் தடைப்பட்டதே கிடையாது. இது சார்ந்து சமீபத்தில் கோர்ட் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதையெல்லாம் கடந்தும் இப்ப வரைக்கும் 1500 ஆண்டுகள் கடந்தும் பிரம்மச்சரியம் தவறாத கோயிலா சபரிமலை ஐயப்பன் கோயில் திகழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை ஐயப்பன்ற கடவுள் பேருக்கு முன்னாடி சபரிமலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த சபரின்ற வார்த்தை எங்கிறது வந்துச்சு தெரியுமா? இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. ஆக்சுவலா ராமாயணம் கனெக்டிங்க இந்த இடத்துல. ராமாயணம் கதையில பாத்தீங்கன்னா நம்ம ராவணனால சீதை கடத்திட்டு போகப்பட்டுருவாங்கள, சீதையை மீட்கிறதுக்காக ராமனும் லட்சுமணனும் இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த வழியில தான் மலைகள், கிட்டத்தட்ட 18 மலைகள் சூழ்ந்த ஒரு மைய பகுதியை வந்து அடைவாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு உணவுன்ற ஒண்ணு பெருசா கிடைக்காம இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டிங்க, அவங்க பேரு சபரி. அந்த மூதாட்டி பேரு சபரி. அந்த சபரின்ற மூதாட்டி தான் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உணவு அருந்துறதுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருப்பாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு தெய்வ பக்தி நிறைந்த அந்த மூதாட்டி இருக்காங்களே, இவங்களோட பெயரையே இந்த ஒட்டுமொத்த மலைகள் சார்ந்து ராமன் மூலமா சூட்டப்பட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இறுதியில் என்னாச்சு, 18 மலைகள் சூழ்ந்த ஒரு மைய பகுதி தான் ஐயப்பனோட சன்னிதானம் அப்படின்னு நாம எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த ஒட்டுமொத்த சூழுக்கு பேரே சபரின்னு வந்திருக்குன்னா அது இந்த மூதாட்டின் பெயர் காரணமா மட்டும்தானா. ஸோ சபரிமலை பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போதான் அதுக்கான உண்மையான பொருள் என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 18 மலைவாசி சபரி. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ பார்த்துட்டோமா? அதுக்கு அடுத்தபடியா இந்த சபரி சன்னிதானம் போனீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்திருப்பீங்க, மலையை ஏறிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹரிவராசனம் சாங் ஒன்று கேட்கும். நாம் மற்ற நேரங்களில் ஹரிவராசன பாடல் கேட்கிறப்ப பூரி படைவோம், கடவுளை நேரில் பார்த்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் மலை ஏறுறப்ப அந்த சன்னதி கிட்ட நெருங்கிட்ட பிற்பாடு அந்த பாட்டு கேட்டுச்சுன்னா எல்லாருமே ஃபெட்டப் ஆகும். ஆஹா, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விடிய காத்தல வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ஏன்னா ஹரிவராசன பாடல் அப்போ ஒளிபரப்பப்படுதுன்னா அந்த நட சாத்துறாங்கன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் கோயில் பூட்டப்படுதுன்னு அர்த்தம். ஒரு கோயிலை பூட்டும் போது எந்த பாடலை விடலாம் போட்டிருக்கலாம். அப்படி பாடல் வரிகளே இல்லாம வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒளியை மட்டும் எழுப்பி இருக்கலாம். அப்படி அதுவும் இல்லையா, எதுவுமே இல்லாம நிசப்தமா அந்த கோயில் நடைய சாத்திருக்கலாம். ஆனா ஐயப்பன் கோயிலை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஹரிவராசன பாடலை போட்ட பிற்பாடு தான் எல்லா விஷயங்களும் அரங்கேறும். இந்த ப்ரொசீஜர் அவங்க மாத்திர மாதிரி தெரியலங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஹரிவராசன பாடலை பத்தி கண்டிப்பா இப்ப நம்ம பேசியே ஆகணும். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டான்சாஸ், 32 லைன்ஸ், 108 வேர்ட்ஸ், வார்த்தைகளை கொண்டது தான் ஹரிவராசனம் பாடல். இந்த பாடலை உருவாக்குனது வேற யாரும் இல்லை, கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசா அப்படின்றவர் தாங்க. ஆக்சுவலா கம்பங்குடி வம்சம் கதை எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி எபிசோடா பண்ணலாம். சின்னதா சொல்லிடுறேன்னு, இந்த ஐயப்பனுக்கு பசியாற்றின ஒரு தம்பதி, ஓகேவா, அவங்க கிட்ட இருக்கிற உணவை ஐயனுக்கு கொடுத்துட்டு அவங்க பசியில் இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க தனக்காக இறங்கி வந்திருக்காங்க பார்த்தீங்களா.
அப்பேற்பட்ட வம்சம் சார்ந்து ஐயப்பன் ஒரு வரத்தை கொடுத்துட்டு போவார். நீங்க எப்ப என்ன மனசுல நினைச்சாலும் நான் உங்க முன்னாடி வந்து தோன்றுவேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற வம்சமா தான் கம்பங்குடி வம்சம் திகழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த தம்பதிக்கு பிற்பாடு தான் கம்பங்குடின்ற வம்சம் பெரிய பலருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சது. என்னப்பா கம்பங்குடின்ற அப்ப மலையாளி அந்த பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். நம்ம நெல்லை இருக்கு பாருங்க, திருநெல்வேலி, அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த கம்பங்குடி வம்சத்தினர். மதுரை வரைக்கும் வியாபிச்சு இருந்தாங்க. இது ஒரு பெரிய வரலாறுங்க. அப்படிப்பட்ட கம்பங்குடி குலத்தோர்ல ஒருத்தராக பார்க்கப்பட்டவர் தான் ஸ்ரீனிவாசா. இவர் தான் இந்த பாடலை முழுக்க முழுக்க உருவாக்கி இருந்தார். இந்த பாடலை இப்போ யார் பாடுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கேஜே யேசுதாஸ். இவரை தெரியாத இசை அபிமானிகள் கண்டிப்பாக இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரரான கேஜே யேசுதாஸ் தான் அந்த பாடலை பாடியிருந்தாரு. அந்த பாடலை இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் முறையா இந்த ஹரிவராசன பாடலை யார் பாடினான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் தனிப்பட்ட பெயர் குறிப்பே கிடையாதுங்க. என்ன குறிப்பு இருக்குன்னா, புறக்காட்டு ஆனந்தேஸ்வரம் சிவன் கோயில் ஒன்று இருக்கான். அந்த கோயிலை சேர்ந்த பஜனை பாடகர்கள் இருப்பாங்களே, அவங்க மூலமாக தான் முறையா இந்த ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஐயப்பனை பேஸ் பண்ணி. அந்த படம் சார்ந்து தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இந்த ஹரிவராசனம் பாடலை பாடியிருக்காரு. அந்த படத்தில் அந்த பாட்டு ஏற்படுத்தின தாக்கம் இருக்கு பாருங்க. அதன் காரணமாக இப்போ வரைக்கும் சபரிமலையில் கூட கேஜே யேசுதாஸ் பாடின அந்த பாடல் தான் அவரோட குரலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளவோ புனித இடங்கள் இருக்குல்ல, இந்த தெய்வங்கள் வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்க இடங்கள் நம்ம சபரிமலை மாதிரியோ இல்லைனா மற்ற தெய்வம் வீட்டிற்கும் இடங்களா இருக்குங்க. இல்லை எந்த ஒரு புனித தலத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை சபரிமலைக்கு இருக்கு. சமத்துவத்தை இந்த கோயில் மாதிரி வர எந்த கோயிலும் உங்ககிட்ட பறைசாற்றவே முடியாது. இதை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் வீட்டில் இருக்கிற கடவுள் யாரு? ஐயப்பன். ஓகே, சபரிமலையில் ஐயப்பனுக்கு மட்டும் கோயில் கிடையாது, வாவர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய இருக்கும், மசூதி இருக்கும். இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க தெரியல. வாவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமன்னராகவும் இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க. அதுக்கும் மேலே சூஃபி ஞானி அளவுக்கும் அவரை வச்சு பார்ப்பாங்க, ஒரு செயின்ட்டாக பார்ப்பாங்க, புனிதரா. அப்பேற்பட்ட வாவருக்கு அங்கே மசூதி இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஐயப்பனுக்கு கோயில், இன்னொரு பக்கம் வாவர் மசூதி. ஐயப்பனுக்கு ஆரம்ப காலத்தில் எதிரியா இருந்த அதே வாவர் தான் பிற்காலங்களில் அவருக்கு நண்பராக மாறி இருக்காரு. ஸோ இதை பறைசாற்றுற மாதிரியும் ஹிந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமை இருக்குல்ல, இதை பறைசாற்றுற மாதிரி தான் அங்கே ஒரு மசூதி எழுப்பப்பட்டிருக்கும். சபரிமலைக்கு நான் போயிருக்கேன், நீங்களும் போயிருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலாக சபரிமலை ஐயப்பனை சன்னதியில் பார்க்குறோம்ல, அதுக்கு முன்னாடியே மசூதிக்கு போயிட்டு தான் போவோம். அங்கே போயிட்டு வழிபாடை முடிச்சுட்டு தான் ஐயன் கோயிலுக்கே போவோம். ஸோ ஹிந்து இஸ்லாம் 2 பிரிட்ஜு கனெக்ட் ஆகிடுச்சா, 3வது பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா நம்ம யேசுதாஸ் அவர்கள் மூலமாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா யார் ஒத்துப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் மனசார பிரம்மச்சரியம் கடைபிடிச்சு கடுமையான நோன்பிருந்து பார்க்க போகிற கடவுள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன். அப்பேற்பட்ட ஐயன் கோயில் சார்ந்து ஒரு கிறிஸ்தவரோட குரல்ல ஒரு பாடல் ஒளிபரப்புறதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் எழுந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் கேஜே யேசுதாஸ் அப்படின்ற அந்த கிறிஸ்தவர் பாடிய பாடல் தான் ஐயப்பன் நட சார்ந்து ஃபுல்லாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்தவம் இந்த 3 மதங்கள் சார்ந்த ஒரு பிணைப்பை, எல்லாரோட நம்பிக்கை சார்ந்த ஒரு கோயில் எழுப்புதுன்னா இதை விட பெரிய ஸ்தலம் உலகத்தில் வேற எது இருக்க முடியும்? சமத்துவத்தை பறைசாற்றுற மாதிரி ஹரிவராசனம் அப்படின்ற ஒரு பாடல் பின்னாடி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா இவ்வளோ இன்ஃபோஸ் கிடைக்குது. இந்த தகவல்களை இன்னும் உங்களுக்கு கூடுதல் சுவாரஸ்யமா மாத்திரன்னு, ஹரிவராசனம்ன்ற பாடல் இருக்குல்ல, அந்த பாடல்ல இருக்க ஒவ்வொரு வரியும் என்னென்ன, அதோட தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன, இதை பத்தின முழுமையான தொகுப்பு இப்போ பார்த்துட்டு ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருவி மர்த்தனம் நித்திய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டயே. இந்த வரிகளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஹரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர், பேரண்டத்தை இயக்குபவர், ஹரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர், உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம். தீய சிந்தனைகளை அழிப்பவரே, இந்த அண்டத்தை ஆள்பவரே, ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். சரண கீர்த்தனம் பக்த மானசம் பரணலோலுபம் நர்த்தநாளயம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டயே. இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா, சரண் அடைவோரின் பாடலை விரும்புபவர், பக்தர்களின் மனதில் நிறைந்தவர், பக்தர்களை ஆள்பவர், ஆடலை விரும்புபவர், உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே, உயிர்களின் வேந்தரே, ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத்த கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டயே. இதற்கான பொருள், உண்மையின் உணர்வாக இருப்பவர், எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர், பேரண்டத்தை படைத்தவர், சுடரொளி வீசும் ஒளி வட்டமாய் திகழ்பவர், ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள், பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள், ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரை, உங்களை சரணடைந்தோம். துரக வாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டயே. இதற்கான பொருள், குதிரையை வாகனமாக கொண்டவரே, அழகிய திரு உருவம் கொண்டுள்ளவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர், ஒய்யாரமானவர்,
என்னுடைய குரு நீங்கள். பக்தர்களின் பாடல்களை விரும்புபவரே, ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம் திரிநயன பிரபும் திவ்ய தேசிகம் திரிதச பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதற்கான பொருள், உலகாலும் வணங்கப்படுபவர், கடவுளர்களின் ஆன்மாவாக திகழ்பவர், சிவனின் உருவமாக இருப்பவர், தேவர்களால் வணங்கப்படுபவர், உங்களை தினந்தோறும் 3 முறை வணங்குகிறோம். எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள். ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். பவ பயாபகம் பாவு காவசம் புவன மோகனம் பூதி பூசணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதற்கான பொருள், அச்சத்தை அழிப்பவர், செழிப்பை கொணர்பவர், இந்த அண்டத்தை ஆள்பவர், திருநீற்றை ஆபரணமாக அணிந்தவர், வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள். ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். களம் ருதுஸ்மிதம் சுந்தரானனம் களப கோமளம் காத்திர மோகனம் களப கேசரி வாஜி வாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதற்கான பொருள், இனிமையான மிருதுவான புன்முறுவல் உடையவரே, அழகிய திருமுகத்தை உடையவரே, இளமையும் மென்மையும் உடையவர், சொக்க வைக்கும் பேரழகையும் யானை, சிங்கம், குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்டவர் நீங்கள். ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். ஸ்ரிதஜனப்பிரியம் சிந்திதப்ரிதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதற்கான பொருள், பக்தர்களால் நேசிக்கப்படுபவர், பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர், வேதங்களால் துதிக்கப்படுபவர், ஞானியரை ஆசிர்வதிப்பவர், வேதங்களின் சாராம்சம் நீங்கள், தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள். ஹரி மற்றும் ஹரனின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்துல ஐயப்பன் ரூப சிலை இருக்கு பாருங்க, அது ஒரு உலோகத்தால் ஆனது கிடையாதுங்க, பஞ்சலோக சிலை அது. அதுல கோல்டு, சில்வர், அயன், காப்பர், லெட்டுன்னு இந்த 5 உலோக கலவையால உருவானது தான் அந்த மூலவர் சிலை. அந்த ஒரு ஐயன் சிலையை பார்க்கறதுக்கு தான் உலகம் முழுக்கவும் பல கோடி பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துட்டு போறாங்களா ஐயனோட அந்த சிலையை பார்க்கறதுக்கு. அதில் இன்னொரு கூடுதலான ஃபேக்ட் என்ன தெரியுமா, அந்த சிலையை கொடுத்தது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. நம்ப முடியுதா? உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்மளோட இப்போதைய நிதியமைச்சர் இருக்கார்லங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், இவரோட தாத்தா வழங்கின சிலை தான் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் சிலை. ஆக்சுவலாக இதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை கோயிலில் அப்போ இருந்த சிலை வேற ஒன்று, ஆனால் அந்த டைமில் தொடர்ந்து 2 முறை விபத்து நடந்திருக்கு, அதுவும் தீ விபத்தை ஏற்பட்டிருந்திருக்கு. இதை சார்ந்த அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தேவ பிரசன்னம் பார்த்துருக்காங்க. அந்த டைமில் இந்த கோயில் சார்ந்த எல்லா விதமான பொறுப்புகளும் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பந்தள ராஜ குடும்பம் இருக்குல்ல, அவங்க கிட்ட தான். ஏன்னா அவங்க தான் ஐயப்பனை எடுத்து வளர்த்த குடும்பமாக பார்க்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபுல்லாக நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த தேவ பிரசன்னம் பார்க்குறப்ப தான் ஒரு சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு இந்த சிலை சார்ந்து. அது எல்லாத்தையும் அந்த டைமில் செஞ்சு கொடுத்தது பிடி ராஜன் அவர்கள். பிடி ராஜனை குழம்பிடாதீங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்காங்களே, அவரோட தாத்தா தாங்க. அந்த காலம் மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல, இதை சார்ந்த பெருந்தலையே அவர் தான். இவர் உதவிக்கு யாரை கூட வச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள். நம்ம குருசாமின்னு சொன்னால் யார் நம்மளுக்கு ஞாபகம் வரும்? கரெக்ட், நம்பியார் அவர்கள். ஆனால் நம்பியார் அவர்களுக்கே குருசாமின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல, அவர் தான் நவாப் ராஜமாணிக்கம். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை தான் பிடி ராஜன் அவர்கள் கூட வச்சிருந்தாங்க. அவரும் இவரும் சேர்ந்து தான் பல டிஸ்கஷன்ஸை மேற்கொண்டு பல பேர்கிட்ட பல விஷயங்களை எடுத்து வாங்கி இந்த குறிப்பிட்ட சிலையை உருவாக்குற வேலையை பண்ணியிருந்தாங்க. அதுவும் நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் சார்ந்து மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, ஐயப்பன் சார்ந்து அந்த டைமில் பெருசாக யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு மக்களுக்கு. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே சொல்கிறேன்னு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஐயப்பனை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாடகங்கள் போட ஆரம்பிச்சாருங்க. நாடகத்தில் நீங்கள் புறாவை உயிரோடு கொண்டு வரலாம், இல்லையா குரங்கை உயிரோடு கொண்டு வரலாம், மக்களுக்கு பெருசாக பயம் ஏற்படாது. ஆனால் புலியை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஐயப்பனோட புராண கதை சார்ந்து படித்தோன்னாக்கா, தன்னோட தாயின் வலியை போக்க புலிப்பால் வேணும்னு சொல்லி ஒரு வைத்தியர் சொல்கிறத கேட்டு ஐயன் புலிப்பாலை கொண்டு வரது காட்டுக்குள்ளே போயிட்டு புலியோடு வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி. ஸோ இதை நாடகமாக போடுறப்ப உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக புலியை வச்சு நாடகம் போட்டவர் தான் நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான ஐயப்ப பக்தர் தான் பிடி ராஜன் அவர்கள் கூட அந்த நெருங்கி இருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல பேருமே இந்த சிலை சார்ந்த எல்லா முடிவுகளையும் எடுத்தாங்க. ஸோ முடிவெடுத்த பிற்பாடு சிலை உருவாயிடுச்சு. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, 2 சிலையை உருவாக்கியிருந்தாங்க. அந்த டைமில் கிடைச்சிருக்க தகவல்களை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த சிலையை என்ன பண்ணியிருக்காங்களா, கோயில்களுக்கு பவனியாக கொண்டு போயிருக்காங்களாம். அதாவது அந்த கோயிலுக்கு போனால் அந்த புண்ணியம் வந்து சேர்ந்த மாதிரி, ஓகேவா, ஃபுல்லாக அந்த சிலையை அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கடைசியாக நிலைநிறுத்தி வச்சது தான் சபரிமலை சன்னிதானத்தில். இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த மூலவர் சிலை எப்படி ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்னொரு மர்மம் இப்போ வரைக்கும் உடைக்கப்படவே இல்லைங்க. இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இயற்கையாக ஏற்பட்டுச்சா
இல்லை ஏற்படுத்தப்பட்டுச்சா? புரியல. இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா பல ஸ்டோரி சொல்லப்படுது. ஆனால் அந்த ஸ்டோரிஸ் இப்போ நான் வெட்ட வெளிச்சமாக சொன்னால் இது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு வித்திட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சபரிமலை ஐயப்பன் சொல்லிட்டாலே நம்ம நினைவுக்கு வர்ற மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா 18. ஏன்னா மலைகள் 18 மலைகள் சூழ்ந்து மையத்தில் இருக்கவர் தான் ஐயப்பன். அது ஒரு கனெக்ட். இன்னொன்று 18 படிகள். இந்த படிகள் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 18 படியை ஏறி போயிட்டு தான் மேலே ஐயப்பனை பார்க்க முடியும். ஐயனுக்கு கொடுக்குற அதே மரியாதையை நாம் ஒவ்வொரு படிக்கும் கொடுப்போம். இந்த படிகள் சார்ந்து ஒரு சிலருக்கு புரிதல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கண்டென்ட் முடிவில் உங்களுக்கு முழுமையான புரிதல் ஏற்பட்டுரும். இந்த 18 படிகளை அடைஞ்சு அந்த 18 படிகளை தாண்டி ஐயனை பார்க்கறது மிகப்பெரிய விஷயம். அந்த வரப்பிரசாதம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சிவனை பொதுவாக சொல்லுவாங்கள்ல, மற்ற கடவுள்களை கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சா போதும். ஆனால் சிவனை வழிபடுறதுக்கு மட்டும் சிவன் மனசு வைக்கணும். நீ என்ன வணங்கலாமா கூடாதான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவர் தான் சிவபெருமான். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஐயனோட அந்த 18 படிகள் இருக்கு பாருங்க. இதை தாண்டி நீங்கள் ஐயனை பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு அவனோட அனுமதி தேவைப்படும். இந்த 18 படிகள் அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்து பெரிய விஷயம். அது இதெல்லாம் சொல்லி குழம்பாதீங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் பிணைந்திருக்க ஒரு விஷயம் தான். இதில் ஒவ்வொரு படிகளை பற்றியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். இந்த 18 படிகளில் மொதல் 5 படிகள் இருக்குல்ல, இது ஹியூமன் சென்சஸை குறிக்கிறது. அதாவது உணர்வுகள், ஓகேவா, மனித உணர்வுகளை குறிக்கிறது. அதில் மொதல் படி சைட் பார்வை, 2வது படி சவுண்ட் ஒலி, 3வது படி ஸ்மெல் வாசனை, 4வது படி டச் தொடுதல், 5வது படி டேஸ்ட் சுவை. ஆக்சுவலாக நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க. இந்த 5 விஷயங்கள் சார்ந்தும் கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஸோ மொதல் 5 படியே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க்கு. அடுத்தபடியாக அடுத்த கட்ட 8 படிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஹியூமன் ரேஜஸை குறிக்கிறது. இதில் 6வது படி லஸ்ட்டு காமம், 7வது படி ஆங்கர் கோபம், 8வது படி இனார்டினேட் டிசைர் அதாவது அளவு கடந்த ஆசை, 9வது படி அட்டாச்மெண்ட் மற்றவங்க கூட நம்ம நெருக்கமாக இருப்போல, ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கும் நம்மளுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவி இது போல் விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அட்டாச்மெண்ட் குழந்தை மேலே இருக்கிறத சேர்த்து தான் சொல்கிறேன். 10வது ப்ரைடு பெருமை, 11வது ஜெலசி பொறாமை, 12வது பிராகி இதை தற்பெருமை அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்களே அந்த விஷயம். 13வது பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி காம்படிஷன் ஆரோக்கியமற்ற போட்டி. இப்போ நான் மாலை போட்டிருக்கேன், ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ போயிட்டு என்னோட நல்ல மார்க் எடுக்கிற ஒருத்தனை தாண்டி நான் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அது மூலமாக ரிசல்ட் கிடச்சிதுன்னா அது ஹெல்த்தியான காம்படிஷன். அப்படி இல்லாமல் பிஸ்னஸில் என்னை விட பெருசாக மேலே போய்கிட்டே இருக்கான், அவனோட காலை வாரணுமேனு சொல்லிட்டு அவனை பற்றி தப்பான விஷயங்கள் நடக்காத விஷயத்தை எடுத்து நடந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் அது என்னோட சுயநலத்துக்காக இருக்கும், நான் பிஸ்னஸில் மேலே வரணும்னு சொல்லிட்டு. இது போல் கேவலமான போட்டி இருக்குல்ல, இதுதான் ஆரோக்கியமற்ற போட்டின்னு சொல்லுவோம். இப்படி எல்லா விஷயங்களும் அடுத்த கட்ட 8 படிகள் அமைஞ்சிரும். அதாவது 6ஆம் படியிலிருந்து 13ஆம் படி வரைக்கும் அடுத்த 3 படிகள், அதாவது 14, 15, 16ஆம் படி. இந்த 3 படிகளும் இன்பார்ன் குவாலிட்டிஸ் இதுக்குள்ளே வந்துடும். பிறவி குணம்னு சொல்லுவோம்ல, அதை சார்ந்து. இதில் 14வது படி சாத்வா குட்னஸ், தமிழில் நன்மைன்னு சொல்லுவோம். 15வது படி ரஜஸ் பேஷன், இது ஆக்சுவலாக ஆர்வம்னு எடுத்துக்கலாம். 16வது படி தமஸ் கெயாஸ், அதாவது குழப்பம். இந்த 3 விஷயங்களையும் கடந்து மேலே வர்றது 14லேருந்து 16 வரைக்கும். என்னப்பா நன்மன் சொல்லிட்ட, அப்புறம் எப்படி கடந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கான நன்மன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அது ஒரு சுயநலம் தான், புரிஞ்சிருக்கும் இப்போ. அண்ட் அல்டிமேட்டாக கடைசி 2 படிகள் 17வது படி 18வது படி. இதில் 17 பார்த்தீங்கன்னா வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க, நாலேஜ்னு அர்த்தங்க, அறிவு. 18வது படி அவித்யா இக்னோரன்ஸ், அதாவது அறியாமை. முரண்பாடாக இருக்கல கடைசி 2 படிகளும், அறிவு அறியாமை. நான் சொன்ன இந்த 18 விஷயங்கள் இருக்கு பாருங்க, எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த கனெக்ட் ஆன விஷயங்கள் எல்லாத்துலேயும் பகுத்தறிஞ்சு இறைவனை 18 படி தாண்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் 18ஆம் படியோட சிறப்பு. ஸோ 18 படிகள் சார்ந்த முழுமையான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து கண்டென்ட் ட்ராவல் பண்ணலாம். இந்த சபரிமலையில் மற்ற நாட்களை விட்டுருங்க, சீசன் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 56 நாட்கள் வரைக்கும் சபரிமலை கோயில் முழு பீச்சில் பக்தர்கள் வரத்து ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் மட்டுமே, அதாவது அந்த 56 நாட்களில் மட்டுமே அந்த கோயிலில் இருக்க மேல் சாந்திஸ் இருக்காங்களே, அதாவது அந்த கோயிலோட ப்ரீஸ்ட்லாம், இவங்களுக்கு கிடைக்கிற தட்சணை மட்டுமே அந்த வேல்யூவேஷன் எவ்வளோ தெரியுமா? மினிமம் 52 லட்சம் ரூபாய். இங்கேருந்து பக்தர்களாக போகிறோமே நம்ம எல்லாம் அந்த 56 நாட்களில் இந்த மேல் சாந்திஸ் கொடுக்குற தட்சணை மட்டுமே 52 லட்சத்துக்கும் மேலே. எங்கே இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு? அப்போ ஒட்டுமொத்த கோயிலோட வசூல்னு எடுத்துக்கிட்டா அது எங்கேயோ போகும். ஓகே ரைட்டு, விடுங்க. இவ்வளோ விஷயங்கள் கோயிலை பற்றி பேசிட்டோம். ஒரு சர்ச்சை சார்ந்தோம் நம்ம தொடர்ந்து பேசிடலாமே. ஏன்னா அந்த சர்ச்சைக்கு இன்னும் விடுவே கிடைக்கல, தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கடவுளோட அவதாரம் சார்ந்த ஒரு கதை இருந்தாலே அதுக்கு பலதரப்பட்ட துணை கதைகள்லாம் இருக்கும். அதில் எது சரியான கதைன்னு தேர்வு பண்ணுறது குதிரை கொம்பான விஷயம்.
அதனால வரலாற்று ரீதியான பல விஷயங்கள் இப்போ இருக்க டிபேட்டபிளாக இருக்கும். அது காரணம் ஒருத்தவங்க ஒரு குறிப்பை ஒரு இடத்துல எடுத்திருப்பாங்க, இன்னொருத்தர் அதே குறிப்பை வேற இடத்துல எடுத்திருப்பாங்க, திரிபுகள் இருக்கும். ஸோ அதனால குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்கும். இதுதான் இங்கேயும். ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை மக்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஐயப்பன் இருக்கார்லங்க சபரிமலையில், இவர் ஆக்சுவலாக புத்தர் அப்படின்னு சொல்கிறவங்களும் பல பேர் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருப்பசாமி அப்படின்னும் ஐயனை சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு படி மேலே போனீங்கன்னா தர்மசாஸ்தா வேற ஐயப்பன் வேற அப்படின்ற விஷயத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் ஐயப்பன் தான் தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னதான் குழப்பம் ஒரு சிலர் மனசில் இருந்தாலும் ஐயனை நினைக்கிறப்ப எந்த குழப்பமும் இருக்காதுங்க, தெளிவாயிடுவோம். ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, நாம் ஐயனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல வேண்டுதல்களை மனசில் வச்சுருந்துருப்போம். அப்பா கிட்ட அதை கேட்கணும் அதை கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயப்பன் அந்த 18 படிகள் தாண்டி போயிட்டு நின்று நேரில் பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே மறந்துடும். ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும் மைண்டு. அந்த கடவுளை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். இது நிறைய பேரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இதை சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்திக்கு முன்னாடி இந்த கடவுள் அந்த கடவுள்னு கிடையாது. என் குறைகளை சொல்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கா, அந்த கடவுள் போதும், அவ்வளோதான். இதில் மற்ற கடவுள்களாக விட்டுருங்க. இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத இன்னொரு சர்ச்சை இருக்கு. அதையும் சொல்கிறேன், திருப்பதி தேவஸ்தானம். இதை சார்ந்த ஒரு பெரிய சர்ச்சை இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த கோயிலோட மூலவர் பெருமாளா இல்லை முருகனா, ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதை பற்றி பல பேருமே டீகோட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பண்ணி இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ரிசர்ச் பண்ணுற ப்ராசஸை. முடிஞ்சிருச்சுன்னா சொல்கிறோம் மக்களே, இது சார்ந்து எது உண்மையாக இருக்கலாம் மேபின்னு சொல்லிட்டு. எது எப்படியோ இந்த சைவம் பெருசா வைணவம் பெருசான்னு சொல்லிட்டு, அதாவது சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு கலியுக கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான். ஏன்னா சிவபெருமானும் விஷ்ணுவும் சங்கமிச்சு பிறந்த குழந்தையா தான் ஐயப்பன் பார்க்கப்படுறதுனால தான் அந்த டேர்மை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கலியுக கடவுள் ஐயப்பன் சார்ந்து பல பேர் இப்போ மாலை அணி ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் விரதம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு மண்டல விரதம் சிறப்பாக அமைஞ்சு ஐயனை சந்திக்கிற பரிபூர்ணமான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.